ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கருப்பு உளுந்து அடை எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் கப்பளவில் 1 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து பச்சரிசி ரெண்டும் மொத்தமாக சேர்த்துருக்கேன். 4 மணி நேரம் ஊற விடணும். மிக்ஸி ஜாரில் ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன், மீதி அப்புறம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்டில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன். கையை ஈரம் பண்ணி தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் தட்டுற மாதிரி இருந்தாலும் தட்டிக்கலாம். தவா சூடானதோ எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். தட்டி வச்சதை சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் வேக விடணும். லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் வேக விடணும். 2 பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கருப்பு உளுந்து அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.